நம்ம ஒரு 360 நேயர்கள் அனைவருக்கும் வணங்குங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான இடத்துக்கு உங்களை கூட்டு போகிறேன். ஒரு சூப்பரான நபரை வந்து உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு தான் உங்களை கூட்டு போகிறேன். ஸோ அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலம் முதல் இந்த காலம் வரைய தனக்குன்னு ஒரு இடத்தை வந்து தக்க வச்சுட்டு இருக்கு. இன்றைக்கும் வந்து பல இளைஞர்களுடைய கனவு கண்ணன் அப்படின்னு கூட சொல்லலாம், ஒரு நட்சத்திர நாயகன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒருவரை தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறோம். அவர் இன்றைக்கி நம்மளுக்கு டைம் கொடுத்துக்கிறாரு. ஸோ அவரை தான் போய் பார்க்க போகிறோம். அவரை போய் பார்த்த உடனே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அவரை பற்றியும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றியும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அவரை பார்க்குறதுக்காக தான் இப்போ வண்டி எடுத்துக்கிட்டு மீட் பண்ணுறதுக்காக நம்ம போயிட்டு இருக்கோம். அப்படியே கண்டினியூவாக வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நம்ம பேஜில் வந்து இந்த மாதிரி புது புது விஷயங்களை தேடி தேடி நம்ம வந்து வீடியோவாக போட்டுருக்கோம். உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு விஐபி காட்ட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த விஐபி வேறு யாரும் இல்லைங்க, இந்த விஐபியை தான் உங்களுக்கு காட்டலாம் அப்படி வந்தேன். RX100. ஸோ இவர் வந்து விஐபி தான், அது உங்களுக்கே தெரியும். ஸோ கிட்டத்தட்ட 1985 வந்து இந்த வண்டியை வந்து லான்ச் பண்ணுறாங்க. லான்ச் பண்ணி இப்போ வந்து 2025 இப்போ வரைக்குமே ரோட்டில் வந்து ஒரு ராஜா மாதிரி வந்து வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த RX100 பற்றி தான் பார்க்க போகிறோம். வண்டியை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் வேறு லெவலில் வந்து பண்ணியிருக்கா போல. ஸோ இந்த வண்டியோட ஓனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25 வருஷம் என்னுடைய நண்பர். அவர் வந்து ஸ்கூல் படிக்கும் போதே இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருந்தாப்புல, மச்சான் வாங்கலாம், இந்த மாதிரி வண்டி தான் வாங்கணும் மச்சான் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. இந்த வண்டி நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்ல எனக்கு ஒரு மெசேஜ் போட்டுருந்தாப்புல. அந்த போட்டோ பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். மச்சான் சொன்ன மாதிரி வந்து வண்டி வாங்கிட்டேன். வண்டி வந்து கிட்ட வந்து பார்க்குறேங்க, ஒரு பொருளும் சரி அந்த வண்டிக்கு இருக்கக்கூடிய அந்த லுக்கே உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அவ்வளோ லவ் பண்ணி அந்த வண்டியை வந்து ரெடி பண்ணிக்கிறாப்புல. ஸோ இந்த வண்டியை பற்றியும் என் மச்சானை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படியே கண்டினியூவாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. வண்டி வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த சின்ன வயசில் சொன்ன விஷயத்தை உண்மையாகவே நிறைவேற்றிட்டேன். பார்க்கவே வண்டி வேற மாதிரி இருக்கு மச்சான். அதுக்கு முன்னாடி நம்மளோட நேயருக்கு வந்து உன்னை பற்றி கொஞ்சம் சொல்லு மச்சான். நான் வந்து என் பேர் சத்யா. நான் வந்து திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் இருக்கேன், நேதாஜி நகர் பகுதியில். நான் வந்து பலிரோ பிக்கப்பு ட்ராவல்ஸ் வச்சுருக்கேன். மச்சான் நீ வண்டி வந்து சின்ன வயசில் இந்த வண்டி தான் மச்சான் வாங்கணும்னு சொன்னேன். அதே மாதிரி வண்டியை வாங்கிட்டேன். வண்டி பார்க்கறதுக்கு ரதம் மாதிரி இருக்குது மச்சான். அதுவும் இல்லாமல் நீ வண்டி ஓட்டிட்டு வந்தல, அது பார்க்கும்போதே வேற மாதிரி இருந்துச்சு. அந்த வண்டிக்கும் உனக்கும் இருக்கக்கூடிய அந்த காதல் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அந்த வண்டியை நீ எந்த அளவுக்கு நேசிக்கிற அப்படின்னு இந்த வண்டியை பார்க்கும்போதே தெரியுது. அந்த அளவுக்கு ஒன்றுத்தையும் பார்த்து பண்ணியிருக்கிறப்பல. ஸோ எத்தனையோ மார்க்கெட்டில் வண்டி இருக்கும்போது இந்த வண்டி மேலே உனக்கு என்னத்துக்கு மச்சான் இவ்வளோ காதல்? மச்சான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலில் உட்காந்துருப்போமா, அப்படியே ரோட்டில் எல்லா வண்டியும் போயிட்டு வந்துட்டு இருக்குமா. ஆனால் ஒரு வண்டி சவுண்டு மட்டும் நமக்கு தனியாக தெரியுமா? கண்டிப்பா. அது நம்ம அப்பா வயசில் இருக்கிறவங்க ஓட்டிட்டு போனாங்க, ஓகேவா? அப்புறம் நம்ம யூத் ஆகிறோம், நம்ம ஜென்ரேஷன்லேயும் பசங்க எல்லாருமே நிறைய இந்த வண்டி தான் வச்சிருக்காங்க. ஆனால் அந்த சத்தம் அப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சுது. இப்போ என் பையன் ஆயிட்டான். என் பையன் வரலையுமே எனக்கு இப்போ வரலையுமா என் பையனுக்கும் பிடிச்ச வண்டி இதுதான். அதனால இதனுடைய காதல் வந்து சொல்ல முடியாது, அது ஹார்ட்டுக்கு உண்டானது. அது அப்படியே போயிட்டே இருக்கும். சூப்பர் மச்சான். மச்சான் வண்டியோட மாடல் என்ன மச்சான்? வண்டி வந்து 1992 மாடல். 92 மாடல், சிங்கிள் ஓனரு, லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனு, 5800 ஃபேன்சி நம்பர். உண்மையை சொல்லணும்னா 92 மாடல் நீ சொல்ற. ஆனால் வண்டியை பார்த்தா இப்போதான் ஷோரூம்லேருந்து அப்படியே டெலிவரி கொண்டு வந்த மாதிரி இருக்கு மச்சான். அந்த அளவுக்கு வந்து உள்ள ஒவ்வொரு விஷயமும் பார்க்கும்போது கண்ணை கவர்ற அளவுக்கு இருக்கு அந்த வண்டி. ஸோ இந்த வண்டியை வந்து எவ்வளோக்கு எடுத்த? 1,15,000 எடுத்த மச்சான். ஓகே. வண்டியுடைய செலவு மட்டும் இப்போ வந்து 1,38,000 செலவு மட்டும் ஆயிருக்குது. இப்போ வண்டி எடுத்தது 1,18,000, 15,000. வண்டியோட எக்ஸ்ட்ரா செலவெல்லாம் 1,38,000. மொத்தம் எவ்வளோ தான் செலவு பண்ணியிருக்கேன்? 2.5 லட்ச ரூபா செலவு மட்டும் பண்ணிக்கிறேன். 2.5 லட்ச ரூபாய் செலவு பண்ணி வண்டி இப்போ இந்த அளவுக்கு நிற்க வச்சிருக்கு மச்சான். கிட்டத்தட்ட 2.5 லட்ச ரூபாய்க்கு 2 வண்டி இப்போ எடுத்துடலாம். இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த வண்டிங்களில் 2 வண்டி எடுத்துடலாம். ஆனால் இவ்வளோ செலவு வந்து இந்த வண்டிக்கு நீ செலவு பண்ணியிருக்கல, அது ஏன் மச்சான்? அது ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, ஏன் அப்படின்றத விட இது மேலே இருக்கிற லவ் தான் மச்சான். ஆனால் இது செலவு பண்ணும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே தான், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மொத்த பேருமே கேட்டாங்க, என்னடா இவ்வளோ செலவு பண்ணி வச்சுக்கிற, தேவையாடா அப்படின்னு. ஒரு நூல் பாயிண்ட் நானும் டவுன் ஆகிட்டேன், என்னடா இவ்வளோ செலவு பண்ணது ஓகே தானா அப்படின்னு. ஆனால் வண்டி நான் ஓட்டிட்டு போனேன்ல, ஓட்டிட்டு போகும்போது என்கிட்ட கேட்ட கேள்வி இருக்குல்ல, இதை பார்த்த எல்லாருடைய பார்வை இருக்குல்ல, அப்புறம் இதை வந்து செல்ஃபி எடுத்தாங்க ஒரு 60 பேர் கிட்ட எடுத்துருப்பாங்க. இது எங்கன்னா ரெடி பண்ண, என்னென்ன பண்ண, எல்லாருமே கேள்வி கேட்குறாங்கல்ல. அந்த கேள்வியே எனக்கு அந்த செலவு பண்ணதுக்கான சர்டிஃபிகேஷன் ஓகே பண்ணிட்டோம், நம்ம இவ்வளவு செலவு பண்ணது ஒர்த்து தான்டா அப்படின்றது என் மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இதை நான் அந்த ஒரு செகண்ட் யோசிச்சேன்ல, அதுக்கான தரமான பதில் இவனே கொடுத்துட்டான். சூப்பர் மச்சான். இப்போ ஒரு வண்டி நீ எடுத்த, அந்த வண்டியை உன் டேஸ்ட்டுக்கு நீ மாத்திருக்க. ஸோ இதில் வந்து என்னென்ன பொருள் நீ மாற்றிருக்க, எங்கெல்லாம் போய் அந்த பொருளை வாங்கின அப்படின்னு கொஞ்சம் நேயர்களுக்கு வந்து அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு மச்சான். ஒரே இடத்துல இல்லை, அதர் ஸ்டேட்டுக்கும் போக வேண்டியதாக இருக்குது, லோக்கலில் மாவட்டத்துக்கு மாவட்டமாக திருவிழா இருக்குது. இப்போ இந்த ஃப்ரண்ட் ஃபோரக்கு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் MG ரோட்டில் எடுத்தேன். சூப்பர். அதுக்கப்புறம் இது நிக்கல் மொத்தமே பார்த்தீங்கன்னா சேலத்தில் எடுத்து போய் விட்டேன். இதனுடைய பெயிண்டிங் வந்து
கேரளா மாடல் பண்றாரு மாதனூர்ல அசோக் குமார்ன்றவர், அவர் ரெடி பண்ணது பெயிண்டிங் எல்லாம். அப்படியே பாத்தீங்கன்னா இந்த தூமு இந்த டயரு இதுக்காக இன்னொரு டைம் போயிட்டு சேலத்துல அதெல்லாம் எடுத்துட்டு வந்தேன். போன 18ஆம் மாசம் 3ஆம் மாசம் 18ஆம் தேதி விட்ட வண்டியை மெக்கானிக்ஸ் இல்ல. ஆமா, இப்போ ஒரு 10 நாளுக்கு முன்னாடி தான் என்கிட்ட வந்துருக்குது. கிட்டத்தட்ட எவ்வளவு நாள் வந்து 7 மந்த் 7 மாசமா மெக்கானிக் செல் இருக்கு. ஆமா, வண்டி அங்கங்க வாங்கணும், எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். நம்ம டேஸ்ட்டுக்கு வர்றதுக்கான செலவு ப்ராசஸ் பயங்கரமான நிறைய செலவு பண்ணியிருக்கிறேன். அங்கங்க சுத்தம் தான் அதிகம். இப்போ அந்த நிக்கல் பார்த்தீங்கன்னா சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல நம்மளுக்கு பஸ் எடுத்து போய் விட்டுருவோம். அங்கேருந்து 2 கிலோமீட்டர் நடந்து போகணும் அதை தூக்கின்னு. அங்கே பொருளுங்கெல்லாம் ஆமா அந்த மாதிரி நிறைய இருக்குது. பெங்களூர்ல பார்த்தீங்கன்னா அந்த ஃபோரக்கெல்லாம் எடுத்துன்னு ட்ரெயின்ல ஏறணும், அதை பண்ணணும், எல்லாம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்க மச்சான். அதெல்லாம் பண்ணதுனால தான் இப்போ நம்மளால இப்படி நிற்கிறாரு. இவ்வளோ நேசிச்சு ஒவ்வொரு பொருளாக பார்த்து பண்ணியிருக்கேன் மச்சான். இன்னைக்கு இந்த வண்டி வந்து கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆயிடுச்சு இந்த வண்டியை லான்ச் பண்ணி. ஸோ இந்த பிராண்டை லான்ச் பண்ணி 40 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஆனாலும் இன்றைக்கும் வந்து ரோட்டில் போகிறோம் அப்படின்னு வச்சுங்க, யமகா அப்படி RX 100 அப்படின்னா ஒரு க்ரெஸ் இருக்குது. ஸோ இதுக்குன்னு ஒரு தனி ரசிகரே ஒரு கூட்டமே இருக்குது. ஸோ அவங்களும் இந்த மாதிரி வண்டி வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இப்போ பழைய வண்டியை நம்ம போய் எடுக்கிறோம் அப்படின்னா, என்னடா இவன் நடுவில் வந்துட்டான் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நம்ம கேமராமேன் பண்ண ஒரு சின்ன பிள்ளைனால வந்து பாதி தான் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு, பாதி ரெக்கார்ட் ஆகலை. ஸோ இருந்தாலும் நான் ஆல்டர்னேட்டாக எப்பவுமே ஒரு பி ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுவேன். அது வரையும் மொபைல் அவன் அந்த பக்கமாக ஷூட் பண்ணதை கொஞ்சம் எடுத்து மேட்ச் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். தொடர்ந்து பாருங்கள். கொஞ்சம் வீடியோ குவாலிட்டியும் சரி, ஆடியோவும் கொஞ்சம் கம்மியாக தான் கேட்கும். வண்டி வந்து 92 மாடல்னு சொல்கிறேன். ஸோ இந்த வண்டிக்கு வந்து இன்றைக்கும் வந்து ரசிகர் வந்து அதிகம். ஸோ நீங்கள் வண்டியை ஓட்டிட்டு போகும்போதே உனக்கு தெரிஞ்சிருக்கும். எத்தனையோ பேர் கேட்டாங்க, நீயே சொல்லிட்டு இருக்க. ஸோ எனக்கே இது மேலே அவ்வளோ ஆர்வமாக இருக்குது. சரி, இந்த மாதிரி ஒரு வண்டி கிடைச்சா நம்மளும் வாங்கணும்டா அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. என்ன மாதிரியே நம்மளுடைய நேயர்களும் வந்து ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்க வாங்கி இந்த மாதிரி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு யோசனை இருக்கும். ஸோ இந்த மாதிரி வண்டி எடுக்கலாமா, எடுத்தா இந்த வண்டி ஒரிஜினலாக இருக்குது அப்படின்னு எடுக்கிறவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்கணும்? வண்டி வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த 100க்கு 90% வந்து கஸ்டமர்கிட்ட இருந்து வாங்குற மாதிரி சர்டிஃபிகேஷன் பண்ணணும். யமகா வச்சுருக்கிற கஸ்டமர் யாரும் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்கறது இல்லை. சப்போஸ் கொடுக்குற கண்டிஷன் இருந்தால் அந்த மாதிரி வாங்குறது நல்லது. சப்போஸ் இல்லை, நான் வந்து ஒரு டீலர்கிட்ட தான் போய் வாங்குறேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா சேஸ் நம்பர் இந்த இடத்துல இப்படி இருக்கும். இந்த சேஸ் நம்பர் இப்படி நீங்கள் தடவி பார்த்தீங்கன்னாவே ஃப்ளாட்டாக தெரியணும், புள்ளி புள்ளியாக தெரியாமல். அப்படி புள்ளி புள்ளியாக தெரிஞ்சால் அது வந்து இவங்களாம் அடிச்சு கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு அர்த்தம். அது மாதிரி அந்த சேஸ் நம்பர் மட்டும் மெயினாக பார்த்து வாங்கிக்கணும். வாங்கிட்டு நம்ம செலவு பண்ண முடியும், நம்ம இப்படியெல்லாம் சுற்றலாம் இந்த வண்டிக்காக அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் ரீஸ்டாக் பண்ணிக்கணும். இல்லையா வாங்கும் போதே கண்டிஷனான வண்டி வாங்கிக்கணும், அவ்வளோதான். ஆனால் ரீஸ்டாக் பண்ணணும்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படும், வேற ஒன்றும் இல்லை. இப்போது இந்த பழைய வண்டி நம்ம ஓல்டு மாடல் ஆனாலும் இதுக்கு இருக்கிற மவுஸ் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய வண்டிகளுக்கு கூட இல்லை. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாடலை கொண்டு வந்து கரண்ட்டில் கொண்டு வரோம்னா எஃப்சி இன்சூரன்ஸ் அதுக்கெல்லாம் வந்து இலகுவாக இருக்கா மச்சான்? இந்த வண்டியை பொறுத்தவரையிலும் இந்த தேவையில்லாமல் ஆரன் போட்டுன்னு இந்த பாம்பான்னு கத்தின்னு இந்த அதில் வந்து இந்த சைலன்சரில் நெருப்பு வச்சுக்கின்னு இந்த மாதிரி எல்லாம் வந்து தேவையில்லாத ஒர்க்கெல்லாம் பண்ணக்கூடாது மச்சான். RX லவ்வரா அதை நீட்னஸாக வச்சுக்கிறதுல தான் இருக்குது. அதை தேவையான நீட்னஸ் வச்சுன்னு ஆர்டிஓ எடுத்துகிட்டு போ. இன்றைக்கும் எஃப்சி பண்ணுறாங்க, இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க. நீ ரியாலிட்டியாக வண்டி ஷோரூம்லேருந்து என்ன உங்களுக்கு கரெக்டான ஒரு இதில் வருதோ கண்டிஷனில், அந்த கண்டிஷனில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா எல்லாமே அவைலபிள் தான். சூப்பர் சூப்பர் மச்சான். அப்போ வந்து நம்ம அந்த வண்டியை வந்து இப்போ கரண்ட்டில் அவங்களுக்கு ஏற்ற விதிமுறைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வண்டியை ரெடி பண்ணால் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே தாராளமாக கண்டிப்பாக. மெயின் விஷயம் என்னன்னா, இப்போ RX லவர் அப்படின்றோம்ல, ஆல் வண்டி நீங்க பார்த்துருப்பேன், எல்லா வண்டி 2 வீலரையும் பார்த்துருப்பேன். கை ஸ்டோக் தான், கால் ஸ்டோக் வச்சு மெரிக்கணும், தள்ளணும், அதெல்லாம் வேலை இல்லை. நம்ம ஆள்கிட்ட கை ஸ்டோக்கே போதும். இந்த மாதிரி நிறைய சொல்லினே போகலாம். அவனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு தான் இல்லை சொல்கிறேன் நான். இப்போ அதனுடைய சவுண்டு இப்போ பார்த்துக்க. ஆல் வண்டி பேர்ஸ் இவருக்கு ஓகே ஆகிடும். ஆனால் இவருடைய பேர்ஸ் வேறு எந்த வண்டிக்கும் போடவே முடியாது. இவர்கிட்ட இருக்கிறது மதம் ஜாதி இது அதெல்லாம் இல்லை, எல்லாரும் வாங்க, ஐ எம் அக்செப்டட். ஆனால் என்கிட்ட இருந்து நீங்கள் எல்லாம் அக்செப்ட் எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் இவர்கிட்ட இருக்கிற மேட்ரு. சூப்பர் சூப்பர். அதனால இதை வந்து நீ தாராளமாக எல்லா விஷயத்துலையுமே யமகா யூஸ் பண்ணுறேங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், யமகா லவ் பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க. தேவையில்லாமல் இந்த அதிகமான சவுண்டு வச்சு வயசானவங்க கிட்ட போகும்போது ஓவராக சவுண்டை கொடுக்குறது
நீட்னஸாக வச்சிங்க, அதுவே ஒரு கெத்து தான். யமஹான்றது ஒரு பிராண்டு தான். சூப்பர் ஓகே, சூப்பர் சூப்பர் மச்சான். உண்மையிலே வந்து ரொம்ப அழகா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறேன். இல்ல உண்மையாவே தெரியுது. ஏன்னா இந்த வண்டியோட லுக் பார்க்கும்போது இந்த லுக் வர்றதுக்காக அதுக்கு பின்னால நான் இவ்வளவு மெனக்கெட்டு இருக்கேன், இங்கெல்லாம் போய் பொருளை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கே வந்து தெரியுது இந்த வண்டி இப்போ இந்த மாதிரி நிக்கிறதுக்கான காரணமே இதுக்கு வந்து அவர் வந்து எந்த அளவுக்கு லவ் பண்றாருன்னு இந்த வண்டி நம்ம பார்க்கும்போதே தெரியுதுங்க. ஸோ இதே மாதிரி வண்டியை நாமளும் வாங்கணும், அது எங்கெங்க போகணும் என்னென்ன விஷயம் அப்படின்றது எல்லாமே அவர் சொன்னாப்புல. ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க வண்டியை. அது இல்லாம அதுல நீ வரும்போது வேற மாதிரி இருக்கு, அழகு சூப்பராகவே இருக்கு. ஸோ நேர்களே பார்த்தீங்களே, ஸோ என்ன இது சொல்றதுன்னு தெரியல. என் மச்சான் வந்து சின்ன வயசுல சொன்ன விஷயத்தை வந்து உண்மையாவே வந்து ரியலா பண்ணியிருக்காப்புல. அதுக்காக நிறையவும் மெனக்கெட்டு அந்த பொருளை வந்து ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து பண்ணியிருக்காப்புல. இந்த வண்டியில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே இவனோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி இந்த வண்டி நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சு பாருங்க, இந்த அளவுக்கு அந்த அழகான ஒரு இதை கொண்டு வரதுக்காக அவன் அவ்வளோ மெனக்கெட்டு பண்ணியிருக்காப்புல. உண்மையிலே ஒர்த்தான ஒரு செயல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவன் கண்ட கனவை வந்து அவன் நினைவு பண்ணியிருக்கான் அப்படின்னும் போது ஒரு சந்தோஷமா இருந்தாலும் அதில் அவன் வரும்போது வேற மாதிரி ஒரு லுக்கு வந்து கொடுக்குதுங்க. ஸோ இதே மாதிரி Yamaha RX 100 உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ அடுத்தடுத்து நல்ல வீடியோவாக போடுறேன். ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் விஜய் பிரியமானவன். சத்யா. ஸோ பார்க்கலாம், அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். பாய் 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 பாய். கிக் பண்ணி அப்படியே